32 தானங்கள் 64 கல்வி ஞானங்கள் 96 ரத்துவம் அனைத்தும் கற்று வந்த சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பெருத்ததோர் ராஜ சபையில் அமர்ந்துள்ளார். அவர்களுக்கு நம்மளுடைய செங்கவா முனியப்பன் துணை கலைமகள் நாடக சபா இன்னும் குருவாக வட்ட தும்மங்குறிச்சியை சேர்ந்த கே சுக்காடன் வட்டர் சார்பாகவும் கோவிந்த வளத்தை சேர்ந்த ஏ வடிவேல் வட்டர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்போம். அப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய வேடத்தை பாராட்டி இன்னும் யார் என்றால் நைனாமலைத்திரை யார் நைனாமலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யார் பரமசிவம் ஐயா அவர்கள் சொத்தில் இருந்து 50 ரூபாய் பின்வழங்கினார். அந்த 50 ரூபாய் மறுகணையாக 100ஆக வளர்ந்து அவர் எந்த பக்கம் போனாலும் தங்கமுகமாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜயம். அப்படி இருந்தாலும் இன்று வைக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? பாதாள அரக்கன் போகவதி கல்யாணம். இந்த நாடகத்துல நீங்கள் வந்தபடியால் நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? சொன்னால் தெரியும். மண்ணாலும் வித்தை, சொல்லாத வித்தை, ஒட்டு போட்டாலும் கிடைக்காது. கட்ட கொடுக்காத கல்வி, கல் எடுத்து மண்ட மேல எடுத்து அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அப்படியா? பாத் சொல்கிறேன். சரியாமே மகாராஜா, நான் இங்கே நான் யார்? யாருங்க? என்னுடைய குலம் என்ன? என்ன குலம்? என்னுடைய பெயர் என்ன? என்னங்க? அனைத்தும் சொன்னேனே. உனக்கு புரிந்ததா தெரிந்ததா? சாமி, நீங்கள் சொன்னால் என்றால் எனக்கு தெரியும் சாமி. இப்பொழுதுதான் சொன்னேன் சாமி. பின்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி மத்தலகார சத்தம். எனக்கு ஒரு காது கேட்காது, ஒரு காது சீக்காது. அப்படி சொன்னால் என்றால் எனக்கு தெரியும். அப்படியா? நண்பா, மும்மூர்த்தி தேவர்களும் 3 பேர். சரி, யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. உண்மையா? அந்த சிவனுடைய ஜடாபாரத்திலே ஒளி வீசக்கூடிய யாரு? சந்திர பகவான். சந்திர பகவான். அந்த சந்திரனால் உருவானது என்னுடைய குலம் சந்திர குலம். உங்களுடைய குலம் சந்திர குலம். ஆமா. சரி, சரியான சந்திர குலம். கோடு தவறாத குருகுலம். குருகுல வம்சத்திலே பிறந்த நாங்க பாண்டவர்களோ 5 பேர். 5 பேர். ஆமா. யார் யார்? யார் யார்? முதலாக யார் பிறந்தார்? யாரு? தாரா புகழ் படித்த தர்மராஜன் பிறந்தார். சரிங்க. இரண்டாவதாக வெற்றி மதகரியார் பீமச்சன். சரி. நான்காவதாக யார் பிறந்தார்? யாரு? நகுலன் பிறந்தார். சரிங்க. ஐந்தாவதாக சகாதேவன் பிறந்தார். இப்படி பிறந்தாலும் இருவருக்கு இளையோன், இருவருக்கு மூற்றோன், நடுபிறந்த நாயகன். என்னுடைய பெயர் ஆளாளரக மன்னன் அர்ஜுனன். கொண்டு வருவாரு. என்ன கொண்டு வருவேன்? எங்கீங்க? எர்ணாபுரம் கடையில இருக்குது. சரி, வாங்கிக்கலாம் விடுங்க. அப்படி இருந்தாலும் ஆளால் அழகமன்
நான் அர்ஜுனாக இருந்தாலும் 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருந்திய என்னுடைய பெயர் அர்ஜுனராஜன். சரிங்க நண்பா, அர்ஜுனராஜனாக இருந்தாலும் எனக்கு முதலில் என்ன பெயர் வைத்தார்கள்? என்ன பெயர்? நான் எந்த மாதத்திலே பிறந்தேன் தெரியுமா? எந்த மாதம், எந்த நாள், எந்த தேதி என்று தெரியுமா? தெரியும். முதலாக பங்குனி மாதம். பங்குனி மாதத்திலே உத்திராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், உத்திராடம் என்று சொல்லுவோம் நட்சத்திரத்து பங்குனி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று நான் பிறந்தேன். அப்படி பிறந்தபடியால் பங்குனி மாதத்திலே பிறந்தபடியால் பார்த்திப அர்ஜுனன் என்று எனக்கு பெயர் வந்தது. ஆமா, பார்த்திப அர்ஜுனன். அப்படி பெயர் வந்தாலும் கெடிகடி வாங்கினேன், கேச வாங்கினேன். அப்படி என்று சொல்லக்கூடிய நற்குணன், பற்குணன் என்று சொல்லக்கூடிய 11 பெயர்கள் எனக்கு 11 பெயர்களாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க நண்பா? உன்னுடைய தாய் தந்தை யாரப்பா? அருமையான கேள்வி கேட்டீங்க. எப்படி வயிற்று சோதத்தினீங்களா பியத்தினீங்களா? அது நான் திங்க மாட்டேன் நடுங்க கேட்கறீங்களே. சொல்றேன் எப்படி பொட்டணம் கட்டல நல்லா நாய் பேசுறீங்க, சூப்பரா இருக்குது. இங்க ஆடுறனால பாதாள இருக்கணும், அங்க ஆடுறனால குசல் நடக்குமா? தவறாக பேசாத சாமி. எங்க அப்பா பேரு ஜனவரி. அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? வரைய வேசக்காரங்க அனைத்தையும் கோமாளி அவங்க அப்பா அம்மா பேரு தான் கேக்குறான். கோமாளியுடைய அப்பா அம்மா பேரு சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்படிங்களா? அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல. சரி பேசுக்கா அக்கா, அக்கா திரும்பி உட்காந்து பேசுக்கா விடுக்க. அவ்வளவுதான், ஒரு மணி நேரத்தை எங்க மூஞ்ச பாப்பீங்க. யாருங்க உங்களை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யாரு? நான் சொல்வதாக இருந்தாலும் உன் தாய் தந்தை சொன்னால் சொல்வேன். அப்படிங்களா? ஆமா, வாங்க உடனே சொல்லி போடுறேன். எப்படி? முதல்ல டப்புனுக்கு வந்துட போதும். எங்க அப்பா பேரு ஜனவரி. ஜனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. ஆமா, கொஞ்ச நாள் தான் இருப்பேன். வரி வரியாவே வருது. கோயில் நம்பிக்கையில வரி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? வரியெல்லாம் கொடுக்கறதே பழக்கமே இல்லடா. எங்க பேர்ல 3 வரி இருக்குதுல்ல? ஆமா, ஜனவரி, பிப்ரவரி, டெம்பரவரி. நோட்ல எழுதிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. தர்மகர்த்தா வரி கேட்ட என்ன பண்ணுவேன்? அந்த நோட்ல பேர் எழுதிறாங்க ஜனவரி பிப்ரவரி. நான் எங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டாங்க. வந்தா கல் எடுத்து அடிச்சு போடுவேன். மோசமான ஆளுங்க. எங்க அப்பா அம்மா பேர் ஜனவரி பிப்ரவரி. உங்க அப்பா அம்மா பேர் மார்ச் ஏப்ரல் மே. ஏலா அவனிடத்தில் விடம் பேசாதே. பேசுவேன். ஆகாயத்திலே பறக்கின்ற பழுதுக்கு உன்னை இரையாக்கி விடுவேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு மொப்பு குட்டி பறந்தது சாமி. அப்படியா? நண்பா, அப்படி இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யாருங்க? எனக்கு தாய்மாரோ 2. எல்லாத்துக்கும் மாறு 2 தான், 4 இருக்கும். என்ன மாறு? நீ தான் சொன்னீங்க மாறு 2ன்ட்டு. தாய் மாதர்கள் 2. தாய் மாதர்கள் 2. ஆமா, சரி. அப்படி யார் யார்? யார் யாரு? உன்னமா தேவி,
மந்தார தேவி. மந்தார தேவி. ஆமா சரிங்க. தந்தையாரோ பாண்டு ராஜராஜன். பாண்டு மச்சன். ஆமா சரி சரி. பாண்டு மச்சன் அல்லப்பா, பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மன்னன். ஆமா பாண்டுபுத்திர மன்னனுக்கு தேவி மந்தார தேவிக்கு நீங்க 5 பேர் வந்திருக்கீங்க. ஆமா தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்படி இருந்தா உன்னமாதேவிக்கு யார் யார் பிறந்தா? தர்மன், பீமன், அர்ஜுனன். ஆமா சரிங்க. நாங்கள் 3 பேர் பிறந்தோம். மந்தார தேவிக்கு யார் பிறந்தா? என்னுடைய தம்பியாகப்பட்ட நகுல சகாதேவன் பிறந்தார். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு தங்கி இருக்கின்றார், சங்குபதி. ஆமா சரிங்க நண்பா. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு பங்கும் பகியாளி பாதினார் சத்ராவதி. என்னும் எகையாளி ஏற்பட்டான் சத்ராவதி. யார் அப்பேற்பட்ட சத்ராவதி? யாரு நண்பா? டெல்லி என்ற அஸ்லாபுரத்தை ஆண்டு வருகின்றாரு. யார்? திருநாட்டி மாமன்னன். திருநாட்டி மாமன்னனுக்கும் காந்தாரி அம்மக்கும் பிறந்த யார்? துரியன் முதல் துர்ச்சோதன வரை சரி அண்ணன் தம்பி 100 பேர் எங்கள் பகையானார். சரிங்க. ஏன் என்ன காரணம்? எதனால பகை வந்து? நீங்க சித்தமா மக்க. ஆமா அவங்க பெரியப்பா பிள்ளைங்க. என்னையா உங்களுக்கு எதுக்கு சண்டை வருது? எதற்காக? இந்த பாலாப்பான இந்த மண்ணுக்காக. மண்ணுக்காக. ஆமா 56 தேசத்தை சரிபாதியாக பிரிக்க சொன்னோம். சரிங்க. எப்படி சரிபாதியா? ஆமா 56 தேசத்தை 28 பிரிச்சா வருதுங்க. ஆமா அப்படி பிரிக்கும் பொழுது துரியன் நினைத்தான் மனதிலே வஞ்சகம். எப்படி எப்படி நாங்களும் கௌரவ அண்ணன் தம்பி 100 பேர். ஆமா 100 பேருக்கும் 28 நாடா நாடு. பாண்டவர் இருப்பது 5 பேர். 5 பேருக்கு 28 நாடா என்று மனதிலே வஞ்சகம் வைத்தான். சரிங்க. எப்படி வஞ்சகம்? எப்படி? போகின்ற வழியில பொய்க்குழி நட்டு வைத்தான். படுக்குகின்ற பாய் மீது பாம்புகளை ஏவிட்டான். சரி. குடிக்குகின்ற தண்ணீரை குண்டூசியை நட்டு வைத்தான். சரி. அரக்கமா மாலை கட்டி 5 கொல்ல துணிந்தான் துரியோதனன். அனைத்திலும் தப்பி பிழைத்தோம். யாரா? எம்பெருமான் மாயக்கண்ணன் மாமன். ஆமா நண்பா. அப்படி இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? உண்மைதான். யாரை திருமணம் செய்தீர்கள்? வளையாத வலை வைத்து வஞ்சியாரை திருமணம் செய்தேன். வளையாத வில்லை வளைத்து ஆமா வஞ்சியாரை திருமணம் செய்தீர்கள். எட்டாத வில் வளைத்து எற்கொடியாலை திருமணம் செய்தேன். சரிங்க. யாரு? அருங்கிரி பாஞ்சாலி. அப்படி பாஞ்சாலியை திருமணம் செய்து நாங்கள் என்ன செய்தோம்? பாஞ்சாலியை திருமணம் செய்து என்னுடைய மாளிகைக்கு அழைத்து வந்தேன். சரிங்க. என்னுடைய தாயாகப்பட்டவர் உன்னமாதேவி அரண்மனைக்குள்ளே இருந்தார். அப்போது என் தாயிடத்தில் உரைத்தேன். என்னவென்று அம்மா நான் ஒரு கண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். கனி. ஆமா அப்படி என்று சொன்னேன். அப்போது என் தாயாகப்பட்டவர் எப்படி கனி வீட்டுக்குள்ள இருந்து என்ன சொல்கிறார்? அப்பா என்ன கொண்டு வந்திருந்தாலும் சரி 5 பேரும் பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படி என்று சொன்னார். சரிங்க. மீண்டும் நான் சொன்னேன் அம்மா நான் கனி கொண்டு வரவில்லை, ஒரு கன்னியை கொண்டு வந்துள்ளேன். கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கேன். ஆமா அப்படி என்று சொன்ன போது என் தாய் சொன்னார் அர்ஜுனா இதோ நான் தந்திர குலத்திலே வாக்கு விட்டு விட்டேன். சரி சொன்ன வாக்கை சரிங்க. அதனால அது கனியாக இருந்தாலும் சரி கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி 5 பங்கிட்டு சாப்பிடும். சரி அப்படி என்று சொன்னார். அதன் பிரகாரம் ஓர் வருடம். எப்படி? ஒரு வருடம். ஆமா அந்த பாஞ்சாலியாகப்பட்டவள் யார் இடத்துல இருக்க வேண்டும்? தர்மர் இடத்துல இருக்க வேண்டும். சரிங்க. மற்றொரு வருடம் பீமனிடம். சரிங்க. அப்படி 5 வருடமாக போய் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு தினத்திலே நான் என்ன செய்தேன்? பாஞ்சாலியும் தர்மரும் உள்ள அரண்மனையிலே ஒன்றாக பஞ்சனையிலே இருந்தார்கள். சரிங்க. பாவத்திலே பொல்லாத பாவம் என்ன தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் காமத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதை பார்ப்பது மிகப்பெரிய பாவம். மிகப்பெரிய பாவம். அப்பேற்பட்ட பாவத்தை நான் செய்து விட்டேன். சரிங்க. இந்த பாவத்தை அதாவது இந்த பாவத்தை தொலைக்க வேணும். அதனால என்ன செய்தேன்? தீர்த்தகிரிக்கு போனேன். சரிங்க. எதற்காக? தீர்த்தகிரி. ஆமா தீர்த்தகிரி சென்று அந்த நீரிலே நீராடி விட்டு வந்தால் பாவம் தீர்ந்து விடும். சரி அப்படி என்று தீர்த்தகிரி சென்று பாவத்தை கழிக்கலாம் என்று போகும் பொழுது போய் கொண்டு வந்திரும் பொழுது என்ன நடந்தது? நான் யாரை திருமணம் செய்தேன்? அடுத்தது யாரை திருமணம் செய்தேன்? தென்மதுரை ஆண்டு வருகின்ற அள்ளி மகாராணியை திருமணம் செய்தேன். சரிங்க. அதற்கு அடுத்தது பாலக்கோடியை திருமணம் செய்தேன். அதற்கு அடுத்தது ஆயன் தங்கை அழகு சுபத்ராவை திருமணம் செய்தேன். 4வதாக நாகலாவத்தை ஆண்டு வருகின்ற நாகக்கண்ணியை திருமணம் செய்தேன். சரிங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு எத்தனை தேவி மாதர்கள்? சரிங்க. இப்ப சொன்னேன் 6 மொத்தம் ஆகுதுங்க. எப்படி 6 ஆகுது? நீங்க சொன்னதே எனக்கு சரியா போச்சு. சொல்லு நீங்க சொல்லுங்க. சொல்லு பார்க்கலாம். பத்திரி பாஞ்சாலி நாகலோகத்தை ஆண்டு ஒரு நாகக்கண்ணி. அடுத்ததாகப்பட்டது மின்னவெளியாகப்பட்டவர். அடுத்ததாகப்பட்டது அள்ளி மகாராணி. 3
பவளக்கொடி 4 சுபத்திரை 5 உண்மைதான். அப்படி 5 திருமணம் செய்திருந்தாலும் இன்று நான் எங்கே போக வேண்டும்? எங்க போகணும்? ஆலக்குந்தி மாநகரம் போக வேண்டும். அழகு சுபத்திரை பார்க்கிறதுக்கு. ஆமா, சரி புறப்பட்டு போகலாம். கேளுங்கள் சபையார்களே, 1000 தங்கை அழகு சுபத்திரையாகப்பட்டவள் சபைக்கு வரும் விதம் காண்க. ஓரமா போடுறோம். தூக்கிட்டு போறா என்னாச்சு? பிள்ளைங்கடா தூக்கிட்டு போறா பெண்ணாய் போச்சு. பிள்ளைங்கடா தூக்கிட்டு போறா. பிள்ளை தூக்கிட்டு போன தப்பா? ஆமா. பிள்ளை ஆடி தூக்கிட்டு போய் என்ன தப்பான்னு ஆடி தூக்கிட்டு போக கூடாது. ஆமா சரிங்களா? போய் நான் ஒரு ஆம்பளை பையன். ஆமா. ஒரு பொட்ட பிள்ளை தொட்டு தூக்கிட்டேன். தப்புதான். சரியா? ஆமா. ஒரு பையன் ஒரு பிள்ளைய தொட்டு தூக்குனா அந்த பிள்ளை கத்தணுமா கத்தக்கூடாது? கத்தணும் இல்ல? ஆமா. உமா புண்டியாடு இருந்தா அவளை கேட்க என்ன மாதிரி கேட்ட அவரு தூக்கிட்டு போற நீ எங்க அவன் தான் தூக்கிட்டு போறான்னு தெரியல. பாவாடை அடிச்சுமா முண்டா கட்டுமா அவன் தூக்கிட்டு போறான்னு தெரியல. ஆமா. கத்தனமா கத்தக்கூடாதா? ஏண்டி அவன் தூக்கிட்டு போறான், நீ அண்ணன் எதுக்கு இருக்கிற? இப்பதான் மாமான் கூப்பிட்டு அண்ணன் அப்பப்ப மாத்திக்கலாம். வாய் மூடி தூக்கிட்டு போறான். வாய்ப்பு உள்ள துணி வச்சு அடிச்சுட்டான். மாமா சரி அண்ணா போனால் போகட்டும் போங்க. இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே.
ஆமா பொட்ட பிள்ளைங்களை கண்டாதான் எங்களுக்கு வரும். ஏன்டா ஆணு வேஷம் போட்டு வந்து அண்ணன் அடிக்கிறாங்க, அத்தனை அடி அடிக்கிறாங்கல்ல, எவனாச்சும் போட்டி விட்டு இறங்குறீங்க. அவங்கள திருப்பி அடிப்பாங்கண்ணா, பொட்ட பிள்ளை அடிக்காது. அப்பதான் நான் அதுக்கு தானே இழுச்சு வாங்கிறது. அடியே கண்ணம்மா, சபைக்கு முதல் வணக்கம். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அட இளமை இருக்கும் பொழுது அட இதுதான் நல்ல வாய்ப்பு. இங்க இளமை போன பின்பு இனி கிட்டாது இந்த வாய்ப்பு. அப்படியா? அட இளமை இருக்கும் பொழுது அட இதுதான் நல்ல வாய்ப்பு. இங்க இளமை போன பின்பு இனி கிட்டாது இந்த வாய்ப்பு. நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அடி வருஷத்தில் ஒரு முறைதான் அந்த காதலின் தினம் வருது. அடி உனக்கும் எனக்கு மட்டும்தான் இங்க தினம் தினம் வந்து போகுது. ஆஹா. நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனால் சண்டிகமே தான். ஏய் பிள்ளை நாயே, அடியே கண்ணம்மா, என்னமா போனால் போகட்டும். சரி, போட்டு போட்டு போட்டு. இன்று வைத்துக்கூடிய நாடகம் என்ன? பாதாள அரக்கன் பகவதி கல்யாணம். இந்த நாடகத்துல நான் யார்? யார்? என் பெயர் என்ன? உன் பேரு சொல்லையா? யாருடி? உன் பேரு சொல்லு. யாருடி சொல்லி போறேன்? உன் பேரு யாருடி? அட நீ வந்திருக்கிறல்ல, நீ யாரு? உன் பேரு? அப்படியா? உன் பேரு போ. அம்மா மஞ்சள் முல்லை தூரி அப்பா மத்தியமார் இருவர் கூட. கேளடியம்மா. அம்மா சுபத்திரை என்னும் தெய்வத்தே. ஆயிரம் மின்னலிலே ஜோதி ஒளியைப் போல கேளடி பாங்கி. அம்மா சுபத்திரை என்னும் மங்கை வந்தே. அம்மா பால பருவமுள்ள குயிலை போல அம்மா சுபத்திரை என்னும் மங்கை. அடியே கண்ணம்மா, ஓய் என்னடி பொச்சனோன்ற? அவன் எங்கடி நோன்ற கையை கம்மாடி. பொம்பளைன்னு வெளியே வந்துட்டா பொச்சு மேலேயாவது உனக்கு கை இருக்குமா? ஈரி பூச்சி தான் எடுத்துருவியா? எல்லாம் பொறிச்சுன்னு உடுத்து தள்ளிவிடுவேன். வாங்கிடி தேவடியா போ தேவடியா. தேவதை அடியே கண்ணம்மா, இந்த பெண் வேடத்தை பாராட்டி பேர் என்னன்னு கேட்டியா? செவிட்டு முண்டா பேர் என்னன்னு பேர் கேரு. வேண்டாம், பேரே வேண்டாம் என்று சொல்லி ஊக்கு இருக்காது. இருக்குடி. எங்கடி இருக்குது? இப்படி காணா இருக்காதுடி, எனக்கு தெரியும்டி. மாட்டுண்டி. மாட்டுக்கு இப்படி பேரே வேண்டாம் என்று சொல்லி ஐயா அவர்கள் அவங்க சொத்திலிருந்து 10 ரூபாய் அன்பளித்துள்ளார். அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாண்டி பேரும் உங்களோடு வாழ வேண்டும் ஒரு அமோத்தியம். அடியே அடியே கண்ணம்மா, பால பருவமுள்ள சோழ குயிலை போல என்னுடைய பேரோ ஆயன் தங்கை அழகு சுபத்திரை. சுபத்ரா. ஆமாடி. அப்படி சுபத்திரையாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எங்கடி குத்துற? உனக்கு குத்தணுமா? வந்துட்டாயா? அடியே நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? பக்கரிசியாக தலை
ஹலோ ஹலோ பாப்பு பாப்பு கண்ணம்மா, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி எப்படி பர்கரிசி முனிவராகப்பட்டவரோ பெருத்ததோர் யாகம் செய்தார். அந்த யாகத்திலே 2 பெண் குழந்தைகள் பிறந்தோம். யார் யாரு யார் யார் தெரியுமா? யார் யார்? என் அக்காகப்பட்ட வான்மதி பெருந்துருவாளும் அழகு சுபத்திரியும் நானும் பிறந்தேன். ஆஹா, அப்படி பிறந்திருந்தாலும் என்னடி ஆச்சு? கை ஊர்தான் காசு கீசு வருது தெரியல. அப்படியா? அப்படி பிறந்திருந்தாலும் எனக்கும் ஆயிப்போச்சுடி. ஆயிப்போச்சுன்னா இப்ப கழுவிட்டு மகாராசி யாரு வேணாம் நாங்க. என்னடி ஆயிப்போச்சுன்னு கழுவிட்டு வாடி. என்னடி எனக்கோ திருமணமாகி விட்டது. என் வீட்டுக்கார் யார் தெரியுமா? பாண்டவகுலத்திலே பிறந்த 2 மூத்தோர், 2 இளையோர், ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனனோ என்னுடைய கணவர். எங்க போன காணாம தேடி எடுத்து தெரியுமா? உன் பாடு சொல்லாம போயிட்டுனா இந்த ஜோடி எனக்கு செட் ஆகுது. 8 நோய் இருக்குது. அப்ப அந்த ஆயாதான் உனக்கு செட் ஆகுமா? பிரச்சனை இல்ல. என்ன சொல்ற? காசு கண்ட ஓஏபி பணம் 1000 ரூபாய் வருதா? ஓஏபி பணத்துக்கோசரம் வச்சுக்கிறேன். ஆமா, உங்களுக்கு எல்லாம் பட்டு போட வாங்கி தரணும். அந்த அம்மாக்கு பொங்கல் கொடுத்து ரேஷன் படம் வாங்கி கொடுத்தா போதும். 6 மாசம் 7 மாசம் வரை கிளியாம இருக்கும். அப்படியா? ஆமா, அந்த அம்மாக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் பூ வாங்கி தரணும், பொட்டு வாங்கி தரணும், லிப்டிக் வாங்கி தரணும், பியூட்டி பார்லர் கூட்டு போகணும். ஆமா, அந்த அம்மாக்கு ஒரு சுருட்டு 4 வெத்தலை பாக்கு இருந்தா போதும். சமாளி கம்மி இருந்துங்களா? அப்படியா? நீங்களே பிரியாணி கேப்பீங்க. அந்த அம்மா களிஞ்சோறு ஆக்கி கொடுத்து என்ன சமாளிச்சு போட்டுருவோம். களிஞ்சோறு கெட்டு போய் போவாங்க. அப்படியா? அடியே கண்ணம்மா, அப்படி அர்ஜுனனார் எனக்கு என்னுடைய கணவராக இருந்தாலும் எனக்கே ஒரே ஒரு ஆண் குழந்தை. யார் யார் தெரியுமா? ஏண்டி நானும் பிள்ளை பெத்துட்டு எனர்ஜியா அவுத்து பாக்குறேன். முடிச்சவள என்ன தெரியும் பாக்குற? நீ பிள்ளை பெக்கல. நான் பிள்ளை பெத்துட்டு உனக்கு எப்படி தெரியும்? மாத்திர நீ பிள்ளை பெக்கல. நான் பெத்துட்டேன். நீ பிள்ளை பெத்து எனக்கு தெரியும். ஏண்டி பொம்பளைங்க சமாச்சாரம் உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி குழந்தை பிறந்திருந்தா இந்த கோசா பழத்துல எப்படி வரி வரியா கோடு இருக்கும். சரி, அது மாதிரி கோடு இல்ல. நாங்களா மருந்து போட்டுக்கோண்டி. என்ன மருந்து? அதெல்லாம் மெடிக்கல் இருக்குது. சரி விடு. யார் அந்த குழந்தையின் பெயர்? யார் தெரியுமா? எனக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த வீரவாள் அபிமன்யு. சரி ஆயா, இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? அப்படி இருந்தாலும் கண்ணம்மா, என்னுடைய கணவர் என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போனாலும் இன்னுமே என்னுடைய அரண்மனை தேடி வர காணோம். குழந்தைய கொடுத்துட்டு சரி டிம்மி கொடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. ஆமாடி. சரி, அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு இது வரைக்குமே எனக்கு தெரியல. சந்து கடையில படுத்திருந்தாரு அர்ஜுனன். அப்படியா? பாத்துட்டு தான் பாடி போய் பார்க்கலாம். எந்த அர்ஜுனன்? எந்த அர்ஜுனன்? நான் சாராய கடை அர்ஜுனன் சொல்றேன். ஏண்டி அவரே நான் அர்ஜுனன் சொன்னேன். ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுனன். அவட குருநாடு. ஆமா. சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம்? குருநாடு அங்க இருக்குது. பக்கநாடு. அப்படி இருந்தாலும் போனவரை இன்னும் வரக்கானா. சரி, அதனால என்னுடைய கணவர் வந்தா நான் அரண்மனையில் இருக்கிறேன். ஒரே சத்தம் மட்டும் நான் ஓடி வந்துருவேன். ஓடி போ, ஓடி வா, ஓடு. கண்ணியை அழைத்து பார்த்தேன். பாடகி பேசாததாலே பதறவே எந்த நெஞ்சோ. தீபாக சுபத்திரை உள்ள நித்திரை செய்ய கூட்டியிருந்த கதவை எட்டி வதித்த பாரு. என்னடா ஒரு அதிசயமாக இருக்கிறது. என்றும் இல்லாம இன்னைக்கு ஆன குந்திமா நகரம் வந்தோம். சரிங்க, வந்த உடனே சுபித்ரா சுபித்ரா என்று கூப்பிட்டு பார்த்தேன். சரி, அவள் அருகில் வராமபடிக்கு
வெகு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். சரி, என்ன காரணம், ஏது காரணம்? அம்மா வீட்டுக்கு தூரமா இருக்குன்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? பக்கத்தால வராம இருக்கிறாங்க. அது இல்லை, நான் வந்து வெகு நாட்களாக ஆகிறது. அதனால அவள் என் மீது கோபத்தில் இருக்கின்றான். சரிங்க நண்பா, எனக்கு 5 தேவிமார்கள் இருந்தாலும் அழகு சுபித்ரா. ஐயோ அம்மா, எப்படி? ஐயோ என் அழக. அழகப்பா, அந்த அம்மா கண்ணியம்மா பில்லு கண்டுல மாதிரி இருக்கு. அவளுடைய அழகைப்பார். அது ஐயோ, அது மூக்கு இல்லைங்க, டெலிபோன் பூத்துங்க. கரு மேகம் போல் இருக்கின்றது அவளுடைய கூந்தல். அது ஏமா பண்ணி போய் போட்டு வளர்க்குறாங்க. என்னுடைய காண்டிமா வில்லு போல் இருக்கிறது அவளுடைய புருவங்கள். ஐயோ அம்மா, கிளி போன்ற மூக்கும். சத்தியமா மூக்கோட பெருசா கிளி போல மூக்குதான். எப்படி? அம்மாங்க, ஆரஞ்சு சொல்ல இருக்கும்ல. ஏங்க நீங்க உங்க பொண்டாட்டி வர்ணிக்கிறீங்க. ஆமா, இவனு நின்று உன் பொண்டாட்டி என்ன பார்த்துட்டு கிடக்குறான்? அவன் யார் தெரியுமா? என்னுடைய மகனாகப்பட்ட அபிமன்யு. அம்மதார் பால் தாக்கு போ. நண்பா, காண்டிமு போல் இருக்கின்ற அவளுடைய புருவங்களும் கிளி போன்ற மூக்கும், ஆரஞ்சு சொலை போல இருக்கின்ற அவளுடைய உதடும், சங்கு போல கழுத்தும், ஆலாம் இலை போல அவளுடைய வயிறும், ஆலை தண்டை போல இருக்கும் அவளுடைய கெண்டை காலும். எல்லாத்தையும் சொன்னீங்க. அந்த அம்மா பொச்சல சொல்லல. அம்மா பொச்சு மச்சலகடா. அதாங்க இல்லைங்க, சுத்தமா இல்லைங்க. என்ன இல்ல பொச்சு உனக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதான் பாக்குறேன் பாரு, பொச்சு நைஸா இருக்குது. ஓய் நண்பா, இவள் என் மீது கோபத்தில் இருக்கின்றார். சரி, கோபம் என்னடி கண்ணாத்தி? கண்ணே சுபித்ரா, கோபம் என்னடி, கோபம் என்னடி, கோபம் என்னடி? கண்ணே சுபித்ரா, கொண்டு வந்தேன் அடி காந்தி மனு உன்னை தேடி. காதல் கொண்டு வந்தேன் அடி காந்தி மனு உன்னை தேடி. ஐக்கமன்னடி கண்ணாத்தி, கண்ணே சுமித்ரா. தைக்கமன்னடி, தைக்கமன்னடி. அசையாகுதே உன்மேல் மோகமாகுதே, உன்மேல் மோகமாகுதே. கண்ணே சுமித்ரா, இத்தனை நாளா வயிற்றுல ஒரு பிள்ளையை கொடுத்து புட்டு இத்தனை நாளா வராதாலே இங்க வாயங்க. கண்ணே சுபித்ரா, இன்னைக்கு எதுக்கே வந்த? இன்னைக்கு எதுக்கு வந்த? கண்ணே சுபித்ரா. முடியாதாடியா? என்ன இன்னைக்கு எதுக்கு வந்த? ஏன் இவ்வளவு கோபம்? ஆமா, இத்தனை வருட காலமா வயிற்றுல ஒரு குழந்தைய கூட்டுட்டு போனே இல்ல. ஆமா, இத்தனை நாளா எவ வீட்டுல படுத்திருந்த? இல்ல சுபித்ரா, எந்த தாஜ் வீட்டுல படுத்திருந்த? தவறாக பேசாதே. உண்மையில எனக்கு காதல் அதிகம்தான் சுபித்ரா. இருந்தாலும் கோபத்தை உன்னோடால் வைத்துக் கொள்ளலாம். சரி விடுங்க. ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனையோ இருக்கும். ஆமா, அதனால கோபம் இருந்து என்ன பண்றது? அதனால சரி, இன்னைக்கு வந்திருக்கீங்களே என்ன காரணம்? சுபித்ரா, இருந்தாலும் என்றுமில்லாமல் இன்றைய நிறுத்தி உன்னுடைய மாளிகைக்கு வந்துள்ளேன். ஏங்க வெட்டி பேச்சு பேச வேண்டாம். இன்னைக்குதான் என்னோட மாளிகைக்கு வந்திருக்கீங்க. அதனால வாங்க பஞ்சனிக்கு போலாம். சுபித்ரா, ஆனா குந்தமா நகரத்துல நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சரி என்னுடைய அண்ணாராகப்பட்ட தர்மருடைய குரல் கேட்கிறது. என்னவாக இருக்கும்? போய் பார்க்கலாம்.
பார்த்தி பார்க்கிறோம் அண்ணா, தர்மண்ணா, இருவரும் உங்களுடைய இருவரை பாதத்திற்கும் சரி. மல்லிகை முல்லிகை கோங்கும் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை பறித்து வந்து பன்னீரால் கழுவி பட்டாரியால் துடைத்து இந்த அர்ஜுனனும் அழக சுபத்திராவும் உங்களுடைய பதத்தை வருகிறேன் மாமா அண்ணா. மாமா, நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆனக்குந்திமா நகருக்கு வந்திருக்கீங்களே. ஆனா வந்ததொரு செய்தி என்ன? சொல்லும் அண்ணா. வந்ததொரு செய்தி என்ன? வைத்திருந்து சொல்லும் அண்ணா. வந்ததொரு செய்தி என்ன? வைத்திருந்து சொல்லும் அண்ணா. வந்ததொரு செய்தி என்ன? கண்டால பாவீங்களா? கண்டால ஓடுது. எங்க பாருந்து வந்தீங்க நீங்களா? எந்த ஊரப்பா? இந்த புழுதி கலப்புறீங்க? சாமி, தமிழ் செம்பூர் தான் இருப்பீங்க. வந்த காரணம் என்ன தெரியுமா? சந்தேகப்பட்டவர் மாண்டு மடிந்து தெய்வம் சேர்ந்தா. சரி, அதனால அவர் செத்த இடத்துல சொர்க்கத்துக்கும் சேராமல் நரகத்துக்கு போகாமல் நடு வழியிலே வவ்வாலை தொங்குவதை போல சரி கால் மேலையும் தலை கீழையும் சரி தொங்கிக் கொண்டிருக்கிறாராம். ஓ, என்னுடைய தந்தையா? ஆமா மாமா. அதை பார்த்து நாதனாகப்பட்டவர் உன்னுடைய அண்ணன் இடத்துல சொல்ல சரிபடியாக ஈமச்சடங்கு செய்யவில்லையா? அந்த ஈமச்சடங்கு செய்வதற்காக என் மக்கள் இடத்துல போய் சொல்லுங்கள் என்று உன் தந்தையார் உனக்கு சொல்லி அனுப்பியிருக்காரப்பா நாதங்கிட்ட. மாமா, என்ன ஈமச்சடங்கு செய்வதாக இருந்தால் ஆமா மந்திரிமார்களை விட்டு என்னை வரவழைத்திருந்தால் நான் இந்திரபுரம் வந்திருப்பேன். அங்கே ஈமச்சடங்கு செஞ்சிருக்கலாம். ஆமா, இருந்தாலும் ஈமச்சடங்கு செய்வதற்கு ஆனக்குந்திமா நகரம் வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? ஏது காரணம்? ஈமச்சடங்கா எங்க சொல்லணும்? எங்கே இந்திரபுரத்திலே செய்யலாம் அல்லவா? தான் போகணும். சரி, அதனால ஈமச்சடங்கு செய்வதாக இருந்தால் நேற்று தினமாக அன்றான ராஜ்யசுயாகம் செய்து அனைத்துமே பொன்பொருள் தேவைப்படும். அதிகமான பொன்பொருள் தேவைப்படும். பொன்பொருள்? ஆமா. சரி, அந்த பொன்பொருள் வைத்துதான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும். மாமா, அதனால இந்திரபுரத்திலே இருக்கின்ற பொன்பொருள்களை வைத்து ஈமச்சடங்குகள் செய்ய முடியாது. தேவையான பொன்பொருள்கள் வேண்டும். தேவைப்படும். மாமா, அப்பேற்பட்ட பொன்பொருள் எங்கே இருக்கிறது? அது எங்க இருக்கு என்று சொன்னால் 8 நொடிக்குள்ள பொன்பொருளை கொண்டு வந்து உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா பொன்பொருள் இருக்கிற நான் சொல்லி போட்டா நான் இதுக்கப்ப இங்க வர்றேன். எப்படியாவது எங்க அப்பனுக்கு ஈமச்சடங்கு செய்யணுமாமா? உங்களை தான் நம்பி இருக்கிறேன். தங்க இருந்தாலும் பொன்பொருள் இருக்கக்கூடிய ஆனா இடம் மட்டும் நான் சொல்லுவேன். ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன்
கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியா? இன்ன இடத்துல பொன்பொருள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் போய் பார்த்தது கிடையாது. அதனால அங்க போய் பொன்பொருளை நீ கொண்டு வா அர்ஜுனா. மாமா, என்ன மொட்டையாக போய் பொன்பொருளை கொண்டு வா என்று சொன்னால் அந்த பொன்பொருள் எங்கு இருக்கிறது, அந்த இடத்திற்கு நான் எப்படி போவது, அப்படியா? எப்படி என்று தெளிவாக சொல்லுங்கள். அர்ஜுனா, ஆமா. பயப்பட வேண்டாம். அந்த பொன்பொருளை கொண்டு வர வேண்டாம். தர்மன் போனாலும் ஆனால் பாதியிலே கொடுத்துருவான். நான் உடனே போனா முடியாது. சரி சரி, அப்படின்னா தம்பி பீமன் இருக்கு, அவனும் அனுப்பலாமே. ஏமா பாவா அந்த பொன்பொருள் கொடுக்கலாம் சண்டை பண்ணிட்டு திரும்பிதான் வருவான். அவனை கொண்டாட முடியாது. அர்ஜுன ஒண்டி மட்டும் போனால் அந்த பொன்பொருளை கொண்டு வரலாம். அந்த பொன்பொருள் எங்க இருக்கு? நாகக்குடி வேந்த நகுலன். நாகக்குடி வேந்த நகுலன் நான் இருக்கிறேன். என்ன பசங்க பா, நீ கொண்டாட முடியாது. அண்ணா, எல்லாத்துக்கும் சின்ன கணவன் யாரு? சகாதேவன். அவனும் முடியாதம்மா. முடியாதா? அர்ஜுனன் மட்டும் போனால் அந்த பொன்பொருளை கொண்டு வரலாம். அப்படியா? அது இருக்கக்கூடிய எங்க தெரியுமா? எப்படி? பாதாள லோகம். பாதாள லோகம். ஆமா. சரி. அந்த பாதாள லோகத்தில் அதிகமான பொன்பொருள் எல்லாம் இருக்கிறது. அங்கே சென்று ஆனா நிச்சயமாக பொன்பொருளை கொண்டு வரலாம். புறப்பட்டு போய் வா. மாமா, என்ன மாமா, அப்படியே போவோம். அப்படியா? பொன்பொருள் இருக்கிறது. சென்று சீக்கிரமாக கொண்டு வருகிறாயா? மாமா, ஈமச்சடங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். புறப்பட்டு போய் வா. இருந்தாலும் பாதாள லோகத்தை நான் தன்னந்தன்மையாக நான் போக மாட்டேன். நீங்கள் முன்னே போனால் நான் பின்னே வருகிறேன். காத்தது காத்தீங்க, கடபோக தாங்களும் காருங்களே. நாங்க புறப்படுறோம் மாமா. எல்லாத்துக்குமே நானே வரணும். மாமா, இங்க அப்படி தாயாருக்கு சத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன் மாமா. பாண்டவர்களை ஐவர்களையும் ஆமா உள்ளங்கனி நெல்லிக்கனியாக உருப்படையாமல் காரிக்கையாடி சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆமா, எந்த ஆபத்து வந்தாலும் இந்த பாண்டவர்களை காப்பது இந்த பரந்தாமனுடைய கடமையாகும். அப்படி ஆகட்டும். அப்படியே செய்யணுமா? வாஞ்சாடி சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. அரமனைக்கு செல்லுங்கள். இந்த பார்த்திபனும் இந்த பரந்தாமனும் சென்று வருகிறேன். ஆகட்டும், புறப்படுங்கள். நீங்கள் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருப்பேன். பதினமாக என்னுடைய கணவரை கூட்டி போய் வரேன். வந்துருங்க. மாமா, அண்ணா, அப்பனுக்கு ஏன் ஜனங்க செய்யணும்? பயப்படாத, போயிடு வா. எங்க அப்பா செத்து பயமா புறப்படு. லோகம் தேடி என்னமா பாதாள லோகம் வெகு தொலைவா இருக்குதுன்னு சொன்னீங்க. அடே, இந்த ஆனக்குந்திமா எல்லையே தாண்டல. பாதாள லோகம். ஆமா, அதோ பார்த்தாயா? பக்கம்தான்.
அதுதான் பாதாள லோகம். அங்கே சென்றால் கீழே பாதாள லோகம். சரி, பக்கமாதான் இருக்கு. இருந்தாலும் அர்ஜுனா, நீ ஒண்டி போவதை விட என்னையும் கூட்டி போகணுங்கிற. ஆமா. இருந்தாலும் சில நேரம் இந்த ஆலாமரத்துக்கு அடியில நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும். என் கையோ கால் வேற வலிக்குது. சரி, நான் இரண்டால வாகனத்துல ஏறி உலகமெல்லாம் சுத்திட்டு வருவேன். உன்னோட நடந்து வந்ததுனால என்னால கால் நடக்க முடியலப்பா. சரி, செத்த நேரம் இந்த இடத்துல நான் அமர்ந்து உறங்கி விட்டுதான் அப்படியா செல்வேன். அப்படியா? ஆமா. ஆமா, என்ன உங்க விருப்பம்படியே இதே இந்த இடத்துல சிறிது நேரம் ஓய்வெடுத்து நீங்கள் உறங்குங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய ஆயுதத்தால எனக்கு ஆசானமா வைப்பா. அப்படியா? ஆமா. யார் இங்கே? எடுத்து போடுற பாய பாய்க்கு நான் எங்கதான் போறது? அதே எடுத்தா பாய் எடுத்துக்கிறேன், அப்புறமேட்டு தரேன், வச்சுக்காங்க. சரியா? மாமா, நம்மளுக்கு நெப்புதான் தெரியுமாமா? உண்மைதான். இதுல நீங்கள் படுத்து விடுங்கள் மாமா. நான் காவல் இருக்கின்றேன். நான் கீழே படுக்கிறோம்னா ஏமாமா உனக்கு தெரியாதா? ஏமாமா பாம்பு மேல பள்ளி கொண்டவனா பறந்தாமா? சரி, என் தலைக்கு எதுவுமே இல்லையா? நான் சும்மா படுப்பா? அதனால தரையில படுக்க முடியுமா? சரி, அதனால என்ன பண்ணுவீங்க அர்ஜுனா? உன்னுடைய மடி மேல என்னுடைய தலையை வச்சு நான் படுத்து உறங்குகிறேன். சிலது நேரம் எனக்கு தாலாட்டு பண்றேன். அப்படியா? ஆமா. அகட்டும் மாமா. என்னங்க பாட்டு பாடுறீங்க? ஏண்டா பாட்டு பண்ண இப்படி பாட்டுல ஒரு தூங்குவாரா? உங்க